Hi, this is Prashant from AngloFone. So, thumbnail பார்த்தப்பயே உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம என்ன கான்டென்ட் இன்னைக்கு பார்க்க போறோம்ங்கறது தெரிஞ்சிருக்கும். 5 simple English sentences that we use in our day to day life. So, நம்ம தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான ஒரு 5 சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப பேசிக் தானே, இது எதுக்கு வீடியோவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். சில விஷயங்கள் நமக்கு தெரியும், தமிழ் இருக்கிறத நம்ம மைண்டில் யோசிப்போம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் பேசுவோம். பட் நமக்கு சடனாக யார்கிட்ட பேசும்போது நமக்கு அங்கே அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு வராது. ஸோ அங்கே நம்ம எந்தெந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐ எம் ஆன் மை வே. ஸோ இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஸோ இது நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம், நம்ம எப்போயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போகலான்னு பிளான் போட்டுட்டு ஒருத்தர் மட்டும் லேட்டாக வருவாங்க. எங்கடா இருக்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேண்டா அப்படிம்பாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம திரும்ப கூப்பிடும்போது வந்துட்டுருக்கேன்டா அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஐ எம் ஆன் மை வே, வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக உங்களை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சிலர் பேசுகிறது நல்லா நமக்கு புரியும், சடனாக அவங்க சொன்னது ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு சரியாக கேட்காது, இல்லைனா புரியாது. இதே நம்ம இப்போ கிளாஸில் டீச்சர் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க போது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம், என்னடா சொன்னாங்க சரியாக கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ டீச்சர்கிட்ட அப்படி பேச முடியாது. பட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டயோ பேசும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு சரியாக கேட்கல, இல்லை எனக்கு சரியாக பிடிப்படலை அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி ஐ டென்ட் கேட்ச் யூ, இல்லைனா சாரி ஐ டென்ட் கெட் யூ அப்படிங்கிற இந்த 2 சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சாரி ஐ டென்ட் கேட்ச் யூ, இல்லைனா சாரி ஐ டென்ட் கெட் யூ. நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக பிடிப்படலை, இல்லை சரியாக நான் கவனிக்கலை, கேட்கல, அந்த மாதிரி வந்து இது மீனிங் கொடுக்கும். ஸோ ஒரு மூவி வந்துட்டு நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண போகிறேன். கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். இது வந்து 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு படமாக இருந்திருக்கும். 2K கிட்ஸ் மேபி இந்த காமெடி வந்து நீங்கள் யூடியூப்பில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. ஸோ கவுண்டமணி செந்தில் இருப்பாங்க. செந்தில் வந்துட்டு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு இருப்பார். கவுண்டமணி வந்து கேட்பார், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மூஞ்ச பார்த்தியா திருவிழாவில் காணாமல் போகிற குழந்தை மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அது என்ன அர்த்தம்னா, ரொம்ப அப்பாவி மாதிரி பரிதாபமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சில பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க உண்மையுமே இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. ஸோ இந்த அப்பாவி மாதிரி நடிக்காத அப்படின்னு யாராவது கேட்குறக்கு டோன்ட் ஆக்ட் இன்னசென்ட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ரொம்ப நல்லவமாக நடிக்காதடா அப்படிங்கிறது, இல்லை ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்காத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஆக்ட் இன்னசென்ட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன வயசுலலாம் நம்ம ஒரு ஆடு பார்த்துருப்போம் இல்லையா, சர்ன்னு ஒரு இது போகும், அங்கே வந்துட்டு ஒயிட் கலரில் காட்டுவாங்க. ஸோ கரை வந்து அந்த இடத்துல வேனிஷ் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ வேனிஷ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, மறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. ஸோ கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கரை படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ கரை அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு there is a stain on this shirt. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அடிக்கடி ஏதாவது சண்டை வரும் இல்லையா, அந்த சண்டைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, அங்கே வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணுறாங்க, வந்து என்னை விட்டுருடா அப்படிம்போம். அதே மாதிரி விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அது பண்ணணும்டா அப்படின்னு இருப்போம். பட் அவங்க கூட அந்த சண்டை வந்துருச்சு, அந்த சண்டைக்கு அப்புறம் அப்படின்னா நானே பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், எங்களுக்கு போய்க்க தெரியும், எனக்கு பண்ணிக்க தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து இந்த 2 சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வில் கோ பை மை செல்ஃப், ஐ வில் கோ பை மை செல்ஃப், நானே போய்க்கிறேன், எனக்கு போய்க்க தெரியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நானே செஞ்சுக்கிறேன், எனக்கு செஞ்சுக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் டூ பை மை செல்ஃப். இதுதான் இந்த 2 சென்டென்ஸோடைய அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கும். பட் நமக்கு என்ன அப்படின்னா, சடனாக நமக்கு அது என்ன, எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி பேசணுங்கிறது தெரியாது. ஸோ தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி சென்டென்சஸ், இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா AngloFone பேஜஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நீங்கள் சில பேசிக்கான சென்டென்சஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காமெண்ட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். AngloFone, your phone is your English teacher.